ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு நமது நிலைப்பாட்டை எடுத்துரைத்திருக்கிறார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல். விவரங்களை கூடுதலாக வழங்க செய்தியாளர் காவியா இணைப்பில். காவியா, இது தொடர்பான உங்களுக்கு விவரம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். தொடர்ந்து பஹல்காம் சம்பவத்தை அடுத்து நேற்று நள்ளிரவின் போது பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் நடத்திய தாக்குதல் தொடர்பாக சீனா, அமெரிக்கா உள்ளிட்ட தனது நட்பு நாடுகளிடம் இந்தியா தற்போது எடுத்துரைத்திருக்கிறது. இது தொடர்பான தகவல்கள் மற்றும் நடவடிக்கைகளை தொடர்ந்து தொலைபேசி வாயிலாகவும் இணையம் வாயிலாகவும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தொடர்ந்து தனது நட்பு நாடுகளிடம் வலியுறுத்தி இருக்கிறார். முன்னதாக இந்த சம்பவம் தொடர்பாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருந்த அறிக்கையில் இந்தியாவின் ராணுவ நடவடிக்கை வருத்தமடைய செய்துள்ளதாகவும் இரு நாடுகளும் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தது. இந்தியா, பாகிஸ்தான் இடையேயான போர் பதற்றம் விரைவில் தனியும் என தெரிவித்திருந்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கர்கள் பயணிக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியிருந்தார். இரு நாடுகளும் நிதானத்தை கடைபிடிக்குமாறு ஜப்பான் வலியுறுத்திய நிலையில் இந்தியாவின் சுய பாதுகாப்பு உரிமைக்கு ஆதரவு தெரிவிப்பதாக இந்தியாவிற்கான இஸ்ரேலின் தூதர் ரூவன் அசார் தெரிவித்திருந்தார். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான ராணுவ மோதலை உலகம் தாங்காது என ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தொடர்ந்து மே 6ஆம் தேதி நள்ளிரவின் போது இந்தியா நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக பல்வேறு நாடுகளிடம் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தனது நிலைப்பாட்டை எடுத்துரைத்திருக்கிறார். குறிப்பாக இங்கிலாந்தின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜோனாதன் பவல், சவுதியின் ஆலோசகர் முசைத் அல் ஐஃபன், ரஷ்யாவின் ஆலோசகர் செர்ஜி ஜோய்கோ உள்ளிட்ட தலைவர்களிடம் அவர் எடுத்துரைத்திருக்கிறார். அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் வெளியுறவுத்துறை செயலாளரான மார்க்கோ ரூபியோவிடம் அவர் பேசியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று சீனாவின் மத்திய குழு அரசியல் பணியக உறுப்பினரும் PRC வெளியுறவுத்துறை அமைச்சருமான வாங்கி மற்றும் பிரான்ஸ் நாட்டின் ஜனாதிபதியான இமானுவேல் மாக்ரன் உள்ளிட்டோரிடம் தொடர்ந்து அவர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தையின் போது தொடர்ந்து இந்த தீவிரவாத நடவடிக்கைகளை ஒருபோதும் இந்தியா ஆதரிக்கவில்லை என்ற போதும் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தொடர்ந்து இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டதாகவும் இந்தியா தீவிரப்படுத்த எந்த நோக்கத்தையும் கொண்டிருக்கவில்லை, ஆனால் பாகிஸ்தான் தொடர்ந்து இதற்கு பதிலடி கொடுக்க விரும்பினால் நிச்சயமாக இந்தியா தரப்பில் அதற்கும் அதிகமாக பதிலடி கொடுக்கப்படும் என அவர் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தனது நட்பு நாடுகளுடன் தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் இந்த சம்பவங்கள் தொடர்பாகவும் இனி வரும் எதிர்காலங்களில் தங்களது நிலைப்பாடு குறித்தும் எந்த நாடும் இதுவரை கருத்து தெரிவிக்காதது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி.